வணக்கம் மாணவ மாணவிகளே. நாங்கள் இந்த லாஸ்ட் வீடியோவில் அதாவது 1848ஆம் ஆண்டு சுதந்திர போராட்டம் பற்றி பார்த்திருந்தோம். அலகு 2ல அதாவது 1848ஆம் ஆண்டு 2வது சுதந்திர போராட்டம் என்ற தலைப்பில் நேற்றைய வீடியோவில் நாங்கள் நாங்கள் அந்த போராட்டம் சம்பந்தமாக அதில் நாங்கள் பார்த்தோம்னா அந்த போராட்டத்திற்கு வழிவகுத்த காரணிகள், அதே போல அந்த போராட்டத்தினுடைய 1848ஆம் ஆண்டு போராட்டத்தின் இயல்புகள் பற்றி பார்த்த நாங்கள். மற்றது அந்த போராட்டம் 2வது சுதந்திர போராட்டத்தினால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன, மற்ற அந்த போராட்டம் 1848ஆம் ஆண்டு போராட்டம் தோல்வி அடைந்தமைக்கான காரணங்கள், அதே போல அந்த 2வது சுதந்திர போராட்டத்தால் ஏற்பட்ட விளைவுகள், அத்துடன் அந்த பாடப்பரப்பு சம்பந்தமான வினாவிடைகளையும் நேற்றைய வீடியோவில் பார்த்த நாங்கள். இப்ப இன்றைக்கு நாங்கள் இந்த அலகு 3ற்குரிய பகுதி, அதாவது இலங்கையில் தேசிய மறுமலர்ச்சி என்ற தலைப்பில தான் இன்றைய வகுப்பில நான் கற்பிக்க உள்ளேன். தரம் 11 வரலாறு பாடத்தில் அலகு 3ற்குரிய பகுதி இலங்கையில் தேசிய மறுமலர்ச்சி. நான் மிஸ்ஸஸ் மோகனாம்பாள் சிவகுமார், ஓய்வு பெற்ற ஆசிரியை. வாங்க இன்றைய வீடியோவுக்குள்ள போவோம். அலகு 3 இலங்கையில் தேசிய மறுமலர்ச்சி. இந்த பாட புத்தகத்துல அறிமுகம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 1848ஆம் ஆண்டின் போராட்டம் முடிவடைந்த பின்னர், அதாவது 2வது சுதந்திர போராட்டம் முடிவடைந்த பின்னர் இலங்கை பிரித்தானியரிடமிருந்து சுதந்திரம் பெற நடவடிக்கை மேற்கொண்ட காலப்பகுதி சமயம் மற்றும் தேசிய மறுமலர்ச்சி காலம் எனவும் அரசியல் போராட்டம் நிலவிய காலம் எனவும் 2 கட்டங்களுக்கு உரியதாக நோக்கப்படுகின்றது. அப்ப நாங்கள் இப்ப இந்த இலங்கையில் தேசிய மறுமலர்ச்சி என்ற அந்த பாடப்பரப்புக்குள்ள நாங்கள் அந்த தேசிய மறுமலர்ச்சியின் பின்னணி எவ்வாறு அமைந்திருக்கின்றது, அதே போல இந்த அலகில மிஷனரி அமைப்புகள் இந்த செயற்பாடுகள் எவ்வாறு, நாங்கள் இந்த பாடத்தை முழுமையாக என்னென்ன அலகுகள் அதுல நாங்கள் பார்க்க இருக்கிறோம், என்னென்ன பாடப்பரப்புகள், மிஷனரி அமைப்புகள் இந்த செயற்பாடுகள் எவ்வாறு காணப்பட்டது, அதே போல பௌத்த சமய மறுமலர்ச்சி இயக்கம், இந்து சமய மறுமலர்ச்சி செயற்பாடுகள், அதே போல இஸ்லாமிய சமய மறுமலர்ச்சி தொடர்பான விஷயங்கள் இந்த இலங்கையில தேசிய மறுமலர்ச்சி என்ற பாடப்பிறப்புக்குள்ள உள்ளடங்குகின்றது. அப்ப நாங்கள் இன்றைய வகுப்புல இந்த தேசிய மறுமலர்ச்சியினுடைய பின்னணியை நாங்க பார்ப்போம். அப்ப அதுல 2 கட்டங்களாக நோக்கப்படுகிறது. ஒன்று பிரித்தானியரிடமிருந்து சுதந்திரம் பெற நடவடிக்கை மேற்கொண்ட காலப்பகுதி, அதாவது சமயம் மற்றும் தேசிய மறுமலர்ச்சி காலம், இது 1வது கட்டம். அதே போல 2வது அரசியல் போராட்டம் நிலவிய காலம். இந்த 2 கட்டங்களுக்குள்ள பார்க்கிறோம். அப்ப இது இந்த காலப்பகுதியை நாங்க நோக்கினோம்னு சொன்னால், அதாவது தேசிய மறுமலர்ச்சி இயக்க நிகழ்வுகள் நிகழ்ந்த காலப்பகுதியை எடுத்தோம்னு சொன்னால் 1850ஆம் ஆண்டில் இருந்து 1915 வரையான காலப்பகுதி சமய தேசிய மறுமலர்ச்சி இயக்க நிகழ்வுகள் முதன்மை பெற்றன. அத மாதிரி 1915 இருந்து 1948 வரை, அதாவது இலங்கை சுதந்திரம் அடைந்தது 1948ஆம் ஆண்டு, அந்த காலப்பகுதி வரை அரசியல் போராட்ட நிகழ்வுகள் முதன்மை பெற்றன. அப்ப இப்படி 2 காலப்பகுதியில நாங்கள் பார்க்க போறோம். அப்ப இங்க கிபி 1818 கண்டிராட்சியம் பிரித்தானியர் வசமான பின்னர் இந்த நாட்டின் பாரம்பரிய சமயங்களும் கலாச்சாரங்களும் பாரிய சவால்களை எதிர்கொண்டது. அப்ப இங்க கண்டிராட்சியம் பிரித்தானியர் வசமான பிறகு இந்த நாட்டினுடைய சமய கலாச்சாரங்கள்ல அதிக அளவுல மாற்றங்கள் ஏற்பட்டது. ஏன்னு சொன்னா அவர்கள் தங்களுடைய சமயம் கலாச்சாரத்தை பரப்புவதுதான் இந்த பிரித்தானியருடைய நோக்கமாக இருந்தது. அப்ப இதனால 19ஆம் நூற்றாண்டின் பின்னரை பகுதியில இந்த நாட்டில அதாவது பௌத்த மதத்தவர்கள், இந்து மதம், அதே போல இந்த இஸ்லாமிய மக்களிடையே சமயம் மற்றும் தேசிய எழுச்சி ஒன்று உருவானது. அப்ப அதை பற்றிய விஷயங்கள் தான் இங்க இந்த பாடப்பிறப்புல நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். இலங்கையில் இந்த தேசிய மறுமலர்ச்சி என்ற இந்த பாடத்துல அதாவது பௌத்த சமய மறுமலர்ச்சி, அதே போல இந்து சமய மறுமலர்ச்சி, அதே போல இந்த இஸ்லாமிய சமய மறுமலர்ச்சி, அதுல எவ்வாறு இந்த தேசிய எழுச்சி ஒன்று உருவானது என்றதான் இந்த பாடப்பிறப்பின முழுமையான விஷயம். அப்ப நாங்கள் இப்ப பார்ப்போம் இந்த தேசிய மறுமலர்ச்சியின் பின்னணி. இந்த ஐரோப்பியர்கள் ஆசியாவில் கைப்பற்றிய பிரதேசங்களை ஆட்சி புரிகையில் தமக்கு சார்பான ஒரு மக்கள் கூட்டத்தை உருவாக்கி கொள்வதற்காக தங்களோட சமயத்தையும் கலாச்சாரத்தையும் பரப்புவதில் ஈடுபட்டனர். அப்ப ஐரோப்பியர்கள், இப்ப நாங்கள் போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் என்றெல்லாம் பார்த்திருக்கிறோம். அப்ப உண்மையா இந்த
பிரித்தா இந்த ஐரோப்பிய இனத்தவர்களையே இலங்கைக்கு வந்தார்கள்னு சொன்னா ஒன்று தங்களோட மதத்தை பரப்புமானும், மற்றது வர்த்தக நோக்கம். அதான் வேண்ட மிக முக்கியமான நோக்கம். அப்ப இங்க வந்து தங்களோட சமயம் கலாச்சாரத்தை பரப்புவதில் இவர்கள் முன்னணியில செயற்பட்டார்கள். போத்துக்கேரும் ஒல்லாந்தரும் இந்த நாட்டின் கரியோர பிரதேசத்தை ஆட்சி செய்த போது கண்டி ராஜ்யத்தில் சுதந்திரமான அரசொன்று காணப்பட்டமையால் அங்க சமய கலாச்சார நடவடிக்கைகள் அந்த ஆட்சி செய்த பிரதேசங்களுக்கு மட்டுமே மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது என்றாலும் இந்த கண்டி ராஜ்யம் பிரித்தானியரால கைப்பற்றப்பட்ட பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னால் கண்டி ராஜ்யத்திலேயும் இந்த மேலத்தேச கலாச்சாரம் பரவி முழு நாட்டிலேயுமே கலாச்சாரத்துல சமய கலாச்சாரத்துல மாற்றங்கள், அதாவது அதுக்கான அந்த கதவுகள் திறக்கப்படுகின்றது. அப்ப போத்துக்கேயர் ஒல்லாந்தர் இலங்கையின் கரியோர பிரதேசத்தை ஆட்சி செய்ய அவ்வளவு பெரிய மாற்றங்கள் தெரியவில்லை. ஆனா பிரித்தானியர் கண்டியை கைப்பற்றின பிறகுதான் இந்த மேலத்தேச கலாச்சாரம் இலங்கை முழுக்க பரவி செல்வதற்கான ஒரு வாய்ப்பு வந்து ஏற்பட்டது. அப்ப இங்க வந்து முக்கியமாக நாங்க பார்ப்போம் இந்த மிஷனரி அமைப்புகளின் செயற்பாடுகள். அப்ப இவர் வந்து அந்த கிறிஸ்தவ சமயத்தை பரப்புவதற்காக மிஷனரி இயக்கங்கள் தோற்றம் பெற்றது. அப்ப பிரித்தானியர் ஆட்சியின் போது இந்த நாட்டுக்கு வந்த வெளிநாட்டு அமைப்புகள் பலவும் இந்த கிறிஸ்தவ சமயத்தை இந்த நாட்டில பரப்ப நடவடிக்கைகளை மேற்கொண்டது. அப்ப இந்த பிரித்தானியருடைய ஆட்சி இங்க இலங்கையில நிகழ்கிற போது இந்த வெளிநாட்டு அமைப்புகள் என்ன செய்யுதுன்னு சொன்னா கிறிஸ்தவ மதத்தை இலங்கையில பரப்புறதுக்கு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளினார். அதுலதான் இந்த மிஷனரி இயக்கங்கள் என்று சொல்லி அது மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றது. அப்ப இங்க வந்து 1804 இருந்து 1818 வரையான காலகட்டத்தில் இந்த நாட்டுல வந்து சில மிஷனரி அமைப்புகள் வந்திருந்தன. அப்ப அந்த மிஷனரி அமைப்புகள் என்று சொல்லுகிற போது அதாவது இந்த மிஷனரி இயக்கங்கள் அதே போல அவர்கள் இந்த இலங்கைக்கு வந்த காலம் என்று சொல்லி இந்த அட்டவணையில தரப்பட்டிருக்கின்றது. ஆனா இவர்கள் அந்த இந்த ஒவ்வொரு மிஷனரி இயக்கங்களும் வந்து குறிக்கப்பட்ட இந்த இலங்கைக்கு வந்த கால பகுதியோட இவ எந்தெந்த பிரதேசங்களுக்கு வருகை தந்தார்கள் என்ற விஷயம் இந்த பந்தியில சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நாங்கள் பார்ப்போம் முதலாவது இந்த லண்டன் மிஷனரி சங்கம். இது மிஷனரி இயக்கங்கள். அது இலங்கைக்கு வந்த காலம் எவ்வளவுன்னு சொன்னா அதாவது வந்து கிபி 1804 இலங்கைக்கு வந்த காலம். அப்ப இது வந்து செயற்பட்ட பிரதேசங்கள் எவை? இந்த லண்டன் மிஷனரி சங்கம் இலங்கையில செயற்பட்ட பிரதேசங்கள். அது வந்து கரியோர பகுதிகளில் தான் இந்த லண்டன் மிஷனரி சங்கம் செயற்பட்டு வந்தது 1804 கரியோர பிரதேசங்கள்ல. இரண்டாவது பாருங்க பெப்டிஸ்ட் மிஷனரி சங்கம். இது இலங்கைக்கு வந்த காலப்பரப்பு வந்து பகுதி 1812. அப்ப இது செயற்பட்ட பிரதேசத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னா கொழும்பில தான் இந்த பெப்டிஸ்ட் மிஷனரி சங்கம் இயங்கியது 1812 கொழும்பு. அதே போல மூன்றாவது வெஸ்லியன் மிஷனரி சங்கம். அப்ப அது வந்து இலங்கையில வந்து 1814 தொடக்கம் 1815 வரையான காலப்பகுதியில எந்த பிரதேசங்கள்ல செயற்பட்டான்னு சொன்னால் வடக்கு கிழக்கு பிரதேசங்கள்ல இந்த வெஸ்லியன் மிஷனரி சங்கம் செயற்பட்டிருக்கு. அதாவது வடக்கு கிழக்கு பிரதேசங்கள்ல இந்த வெஸ்லியன் மிஷனரி சங்கம் செயற்பட்டிருக்கின்றது. அதே போல அடுத்த மிஷனரி இயக்கம் அமெரிக்கன் மிஷனரி சங்கம். அப்ப இது வந்து இலங்கையில இலங்கைக்கு வந்த காலம் வந்து 1816. அப்ப இது இலங்கையில எந்த பிரதேசங்கள்ல செயற்பட்டான்னு சொன்னா யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடபகுதி. அப்ப யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடபகுதியில தான் இந்த அமெரிக்கன் மிஷனரி சங்கம் இயங்கி இருக்கின்றது. அப்ப இங்க நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில எல்லாம் இந்த அமெரிக்க மிஷனரி பாடசாலைகள் எல்லாம் இருக்கின்றது. அதாவது வந்து அமெரிக்க ஆனா மீனா தானா கானா பாடசாலைகள்னு சொல்லி இந்த அமெரிக்க மிஷனரி சங்கம் வந்து யாழ்ப்பாணத்துல வந்து அதாவது யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடபகுதியிலே இந்த மிஷனரி சங்கங்கள் இயங்கி இருக்கு. அது கண்டு பாடசாலைகளும் இருந்திருக்கின்றது. அதே போல இந்த சர்ச் மிஷனரி சங்கம் இலங்கைக்கு வந்த காலம் வந்து 1818. அப்ப இந்த சர்ச் மிஷனரி சங்கம் செயற்பட்ட பிரதேசங்கள் எவை என்று சொன்னால் கொழும்பு, காலி, கற்பிட்டி, மன்னார், கண்டி அந்த பிரதேசங்கள்ல தான் இது வந்து செயற்பட்டு இருக்கின்றது. அப்ப ஆகவே இந்த மிஷனரி இயக்கங்களும் அவை இலங்கைக்கு வந்த காலம் மற்றது வந்து இலங்கையில செயற்பட்ட பிரதேசங்கள் என்னென்னதை பற்றி நாங்க இப்ப பார்த்திருக்கிறோம். அப்ப இந்த மிஷனரி இயக்கங்களின் அங்கத்தவர்கள் இலங்கையில பல்வேறு பிரதேசங்களையும் என்ன செய்தார்கள்னு சொன்னால் இந்த மிஷனரி இயக்கங்களின் முக்கிய செயற்பாடு என்ற சமயத்தை பரப்புறது. தங்களோட சமயத்தை அதாவது கிறிஸ்தவ சமயத்தை பரப்புற நடவடிக்கையில ஈடுபட்டார்கள். அதுல பாருங்க இந்த பெப்டிஸ்ட் இயக்கத்தினர் கொழும்பை மையமாக கொண்டு செயற்பட்டனர். அதான் அந்த செயற்பட்ட பிரதேசம் நான் முதலே சொல்லிட்டேன். அத மாதிரி வெஸ்லியன் மிஷனரியினர் வடக்கு கிழக்கு பகுதியில செயற்பட்டனர். அமெரிக்கன் மிஷனரியினர்
யாழ்ப்பாணம் வடக்கு பிரதேசங்கள்ல தங்களோட செயற்பாட்டை மேற்கொண்டார். அதே போல சர்ச் மிஷனரிமார் கொழும்பு, காலி, கற்பிட்டி, மன்னார், கண்டி இந்த பிரதேசங்கள்ல தமது செயற்பாடுகளை வந்து மேற்கொண்டு இருக்கிறார். அப்ப உண்மையில வந்து இந்த மிஷனரிமார் இந்த செயற்பாடுகளை, அதாவது மிஷனரி இயக்கங்களை ஏன் நிறுவினார்கள் சொன்னால், தங்களோட கிறிஸ்தவ சமயத்தை பரப்புவதற்கும் அதுக்காக இந்த நூல்கள், சொற்பொழிவு, கல்வி என்ற 3 துறைகளை பயன்படுத்தி இருக்கிறேன். அப்ப இந்த மிஷனரிமார் தங்களோட கிறிஸ்தவ சமயத்தை பரப்புறதுக்கு நூல்களை வெளியிட்டிருக்கிறான். மற்றது வந்து கூட்டங்களை வைத்து அங்க போய் சொற்பொழிவாற்றுறது. மற்றது வந்து கல்வி, கல்வி மூலமாக கல்வியினை கற்பித்து, அதுக்கு இப்ப கல்வி என்று சொல்ற போது இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பிரதேசங்கள்ல ஆனா மீனா தானா கானா பாடசாலை, அமெரிக்க மிஷன், தமிழ்கலவன் பாடசாலை என்று சொல்லி அந்த பாடசாலைகள்ல கல்வி போதிப்பதன் மூலமும் இதை வந்து இந்த மிஷனரி இயக்கங்களை செயற்படுத்தி இருக்கிறேன். அப்ப உண்மையான நோக்கம் வந்து இந்த மிஷனரி இயக்கங்கள் கிறிஸ்தவ சமயத்தை பரப்புவது. மற்றது நாங்க பார்ப்போம் இந்த எழுத்து ஊடகத்தை பயன்படுத்துவது. அதாவது இவர்கள் வந்து எழுத்து ஊடகத்தை எவ்வாறு பயன்படுத்தினார்கள். இலங்கைக்கு வந்த மிஷனரியிடம் அச்சகங்களை அமைப்பதற்கும் நூல்கள், சஞ்சிகைகளை அச்சிடுவதற்கும் தேவையான பணமும் ஒழுங்கமைப்பு திறனும் காணப்பட்டன. அப்ப இலங்கைக்கு வந்த இந்த மிஷனரி மேரிட்ட நல்ல வசதிகள், பணம் வசதி எல்லாம் இருந்திருக்கு. அதாவது இப்ப அச்சகங்களை அமைக்கணும் என்றால், மற்றது வந்து நூல்கள், சஞ்சிகைகளை அச்சிடணும்னு சொன்னா அதுக்கெல்லாம் நிறைய பணம் தேவை. ஆனா அவையிட்ட அப்படியான திறன்கள், அதை வடிவமைக்கிற திறன் எல்லாம் அவையிட்ட இருந்திருக்கு. ஆனா அவை எதிர்கொண்ட ஒரு பிரச்சனை இருக்குது, மொழி பிரச்சனை என்ற ஒன்று இருக்குது. இப்ப அதாவது வந்து தமிழ் மொழி, சிங்கள மொழி என்று சொல்லி அந்த மொழியின வந்து மொழியில அவர்களுக்கு ஒரு முக்கிய பிரச்சனை காணப்பட்டிருக்கு. அப்ப மொழியில அறிவை பெற்றுக் கொள்வதற்காக இந்த மிஷனரி மத குருமார் என்ன செய்யணும்னு சொன்னா, சிங்கள மொழியையும் தமிழ் மொழியையும் கற்றுக்கொள்ளினர். அதற்கு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னா, தங்களோட பைபிளை வந்து சிங்களத்திலையும் தமிழிலையும் மொழிபெயர்க்கினர். அப்ப தங்களுடைய அந்த மிஷனரி மூலம் அந்த அதாவது கிறிஸ்தவ சமயத்தை பரப்புவதற்கு இந்த பைபிளை சிங்களத்திலையும் தமிழிலையும் மொழிபெயர்த்து, அதே நேரம் பத்திரிகைகள், சஞ்சிகைகள், நூல்கள் என்பவற்றை எல்லாம் அச்சிட்டு விநியோகித்தார்கள் மக்களுக்கு. அப்ப அப்படி அச்சிட்ட சில வெளியீடுகள் வந்து இதுல போடப்பட்டிருக்குது. அதாவது ஒவ்வொரு கால பகுதியிலையும் ஒவ்வொரு வெளியீடுகளை செய்திருக்கணும். அதுக்கான ஸ்தாபனங்கள் தந்திருக்கணும். இப்ப உதாரணமா நாங்க பார்த்தோம்னா 1832ஆம் ஆண்டு ஒரு நூலை வெளியிட்டிருக்கணும். மாசிக்க தேக்க அச்சிட்ட நிறுவனம் எதண்டா சர்ச் மிஷனரி சங்கம். அது மாதிரி 1840 லங்கா நிதானய அச்சிட்ட தாபனம் சமய பூஸ்திகா சங்கம். அதே போல 1842 உரகல வெளியீட்டின பெயர். அந்த வெளியிட்ட நிறுவனம் பெப்டிஸ்ட் மிஷனரி என்ற தாபனம் தான் வெளியிட்டு இருக்கிறது. அப்ப ஆகவே அவர்கள் எழுத்து ஊடகத்தை பயன்படுத்தி இருக்கிறோம். ஆனால் இவர்கள் வந்து இந்த நூல்களை வெளியிடுறதுல எல்லாம் ஒரு பிரச்சனை ஒன்று இருந்தது. முதல்வர்களுக்கு இந்த மொழி பிரச்சனை. அதுக்காக பிறகு எல்லாம் சிங்களத்திலேயும் தமிழிலையும் எல்லாவற்றையும் மொழிபெயர்த்து பிறகு அந்த பத்திரிகைகள், சஞ்சிகைகள், நூல்கள் எல்லாம் அச்சிட்டு மக்களுக்கு வெளியிட்டு தங்களோட மதத்தை வந்து இந்த மிஷனரி சங்கங்கள் ஊடாக பரப்பி இருந்தார்கள். அதே போல இந்த சொற்பொழிவும் கல்வியும் மிஷனரி குருமார் பன்சலை அருகிலும் பொதுமக்கள் புழங்கும் இடங்களிலும் சொற்பொழிவுகளை நிகழ்த்தி. அப்ப இது என்ன செய்யணும், இந்த மிஷனரி குருமார் பன்சலை அருகிலும் மற்றது மக்கள் வந்து எங்க கூடுதலாக புழங்குகிறார்களோ அங்க போய் சொற்பொழிவுகளை நிகழ்த்துறது. அத மாதிரி சமயத்தை பரப்புற செயற்பாடுகள் எல்லாம் ஈடுபட்டு வந்தார்கள். அதாவது தங்களுடைய சமயத்தை பின்பற்ற சொல்லி மக்களுக்கு அது சம்பந்தமான அறிவுரைகளை எல்லாம் வழங்கி தங்களோட மதத்தை பிறப்பிக்கணும். அத மாதிரி பாடசாலைகளை அமைத்து அவற்றை நடத்தி செல்வதில் அவர்கள் ஈடுபாட்டுடன் செயற்பட்டனர். அப்ப இந்த தங்களோட அந்த கிறிஸ்தவ சமயத்தை பரப்புவதற்காக மிஷனரி பாடசாலைகளை அமைத்திருக்கிறார். மிஷனரி கல்வி செயற்பாடுகளுக்கு அரச உதவியும் கிடைத்தது. அப்ப இதனால இந்த பிரித்தானியர் ஆட்சி காலத்துல அரசாங்க பதவிகளை பெற்றுக்கொள்வதற்கு ஆங்கில மொழி அறிவு தேவைப்பட்டது. இப்ப பிரித்தானியருடைய காலத்துல ஏதாவது ஒரு பதவி பெறாண்டாலும் கூட ஆங்கில மொழி அறிவு வந்து அங்க வந்து மிகவும் இன்றியமையாததாக காணப்பட்டது. அப்ப இதனால இந்த தமிழ் சிங்கள பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த ஆங்கில கல்வியை பெற்றுக்கொள்வதற்கு எங்க போயினோம்னா இந்த மிஷனரி பாடசாலைகளுக்கு செல்ல வேண்டி இருந்தது. அப்ப இவை அந்த மிஷனரி பாடசாலைய நிறுவனத்துக்கு காரணம் வந்து ஒன்று தங்களோட மதத்தை பரப்ப வேணும், மற்றது வந்து தங்களோட மொழியை கற்கிறதுக்காக என்ன செய்யணும்னு சொன்னால் பதவி உயர்வுகள், ஏதாவது பதவிகள் வழங்கணும்னு சொன்னா அதுக்கெல்லாம் வந்து என்ன செய்யணும், பதவிகளை பெறுகிறதுக்கு ஆங்கில மொழி அறிவு தேவைப்பட்டது. அப்ப இந்த ஆங்கில மொழியை பெற்றுக்கொள்வதற்காக மிஷனரி பாடசாலைகளுக்கு இந்த சிங்கள தமிழ் பிள்ளைகள் செல்ல வேண்டிய ஒரு நிலையும்
ஏற்பட்டிருந்தது. அப்ப இப்படித்தான் இந்த இலங்கையில மிஷனரி இயக்கத்தினுடைய செயற்பாடுகள் இடம்பெற்று இருக்கின்றது. அதற்கு பிறகு என்ன நடக்குன்னு சொன்னால், இந்த சமய மறுமலர்ச்சியில பௌத்த மறுமலர்ச்சி இயக்கம் என்ற ஒன்று தோற்றம் பெறுது. பௌத்த மறுமலர்ச்சி இயக்கம். அப்ப இங்க என்னன்னு சொன்னால், இந்த பௌத்த மதத்தை பரப்புவதற்காக இந்த பௌத்த மறுமலர்ச்சி இயக்கம் என்ற ஒன்று தோன்றுது. மிஷனரிகளுடைய எழுத்து, சொற்பொழிவு, பிரச்சார ஊடகம், சிலை வணக்கத்தை கண்டித்தமையாலும், பௌத்த இந்து பழக்க வழக்கங்கள் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டமையாலும் அவற்றுக்கு பதிலளிக்க வேண்டிய தேவை எழுந்தது. அதே நேரம் சிங்கள தமிழ் மொழியிலான கல்வி நடவடிக்கைகளுக்கு அரசின் உதவி கிட்டாமையாலும் தேசிய மொழிகளிலான கல்வியை எழுச்சியடைய செய்ய வேண்டிய ஒரு தேவையும் இருந்தது. அப்ப இதற்காகத்தான் கன பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணத்தான் பௌத்த குருமார் முன்னோடிகளாக செயற்பட்டனர். அப்ப மிஷனரியின் எழுத்து, சொற்பொழிவு, பிரச்சார ஊடகங்கள் அதையெல்லாம் கண்டித்தும், மற்றது இந்த பௌத்த இந்து பழக்க வழக்கங்கள் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. அப்ப அதுக்கெல்லாம் விடியளிக்க வேண்டிய ஒரு நேரம் வந்தது. இதனால இந்த சிங்கள தமிழ் மொழியிலான கல்வி நடவடிக்கைக்கு அரசின் உதவியும் கிடைக்கல. அப்ப ஆகவே எழுச்சி அடைய வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்குத்தான் இங்க பௌத்த குருமார் முன்னோடிகளாக செயற்பட்டனர். அப்ப யார் யார் அந்த பௌத்த குருமார் என்று சொல்லி சொன்னால், அதாவது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா அந்த பௌத்த குருமார் யார் யார் என்று மலானை சித்தார்த்த தேரர், அதே போல ரத்மலானை வரதம்ம சேதிய பிரிவேனாவை ஆரம்பித்தமை. அப்ப இதுல அவர்கள் தங்களுடைய அந்த மதத்தை பரப்புவதற்காக அவர்கள் முன்னோடியாக செயல்படினார். அதாவது வலான சித்தார்த்த தேரர், ரத்மலான பரதம்ம சேதிய பிரிவேனாவை ஆரம்பித்தமை. பௌத்த கல்வி நடவடிக்கையில இது மிகவும் முக்கியமானது. அதே போல சிங்களம், பாலி, சமஸ்கிருதம் போன்ற மொழிகளை கற்ற சுதேச கலாச்சாரத்தை மதிக்கின்ற கல்விமான்களான பௌத்த குருமார் அப்பிரிவேனாவில் இருந்து தோன்றினர். அப்ப அவர்கள்லதான் இந்த கிக்கடுவ ஸ்ரீ சுமங்கல தேரர் என்பவர் ஒரு பிரிவேனாவை தொடங்கினார். 1873ஆம் ஆண்டு ஒரு பிரிவேனாவை தொடங்கினார். அதற்கு பேர் என்னன்னு சொன்னால், அதாவது மாளிகாகந்த வித்தியோதய பிரிவேனாவை தோற்றுவித்தார். அப்ப இதுல பகுதி ஒன்றுல அப்படியான கேள்வி வரலாம். மாளிகாகந்த வித்தியோதய பிரிவேனாவை தோற்றுவித்தவர் யார்? கிக்கடுவ ஸ்ரீ சுமங்கல தேரர் 1873 தோற்றுவித்தார். ரத்மலான தர்மலோக தேரர் அவர் என்ன செய்யறார்? 1875 பேலிய கொடை வித்யாலங்கார பிரிவேனாவை ஆரம்பித்தார். அப்ப இவ்வாறு இந்த பழைய பிரிவேனா கல்வி முறை மீளவும் ஆரம்பமானபடியால் மேலும் மேலும் பல கல்விமான்கள் தோன்றியமை இந்த மறுமலர்ச்சிக்கான ஆசீர்வாதமாக அமைந்திருக்கின்றது. அப்ப இங்க என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த பௌத்த மத மறுமலர்ச்சிக்காக இவர்களும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள். அதாவது இந்த பௌத்த குருமார் பௌத்த மறுமலர்ச்சிக்காக என்ன செய்யணும்னு சொன்னால், அச்சகங்களை நிறுவுதல், அதே போல காலி லங்கோபாகார அச்சகம், லங்கா பினவ விஸ்ரத அச்சகம் என்று அச்சகங்களை நிறுவினம். அப்ப இதுவரை இந்த பௌத்தர்களிடம் அச்சகம் ஒன்றேனும் இல்லாம ஒரு குறைபாடாக இருந்திருக்கு. அப்ப இதனால என்ன நடக்குதுன்னு சொன்னால், அச்சகம் ஒன்றை அமைப்பதற்காக புலத்கம தர்மாலங்கார ஸ்ரீ சுமணதீச தேரர் அதுக்கண்டு நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார். அப்ப இவையும் என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த மிஷனரிமார் மாதிரித்தான் இவர்களும் அச்சகங்களை நிறுவி அதன் மூலம் நூல்களை வெளியிட்டு அதனூடாக இந்த பௌத்த சமயத்திலே ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்த முனைந்தார்கள். அப்ப இதற்காக என்ன செய்யணும்னு சொன்னா, இலங்கையில செல்வந்தர்களிடமிருந்து பெற்ற உதவித்தொகை போதாமையால் சீய நாட்டு, அதாவது சீயம், பர்மா சீயம் என்று சொல்லி இந்த சீயம் நாட்டு அரசற்ற உதவியை பெற்றுக்கொள்வதற்கு இந்த சுமணதீச தேரர் நடவடிக்கை மேற்கொள்கிறார். அப்ப இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, கிடைத்த பணம் முழுவதையும் செலவிட்டு 1862 காலியில லங்கோ பாகார அச்சகம் நிர்மாணிக்கப்பட்டமை இந்த பௌத்த மறுமலர்ச்சியில மற்றொரு முக்கியமான கட்டம். அப்ப இவ என்ன செய்யணும்? பௌத்தத்துல ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்துவதற்காக அச்சகங்களை நிறுவினம். அப்ப அதற்கான நிதி சிஎம் நாட்டு அரசருடைய அங்கே இருந்தா சிஎம் நாட்டில் இருந்தால் அந்த உதவியை பெற்றுக்கொண்டிருக்கணும். அதற்கு பிறகு என்ன செய்யணும்? இந்த பௌத்தர்களால வேற பகுதிகளிலையும் அச்சகங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப இவர்களை வேறு எங்கெங்க இந்த அச்சகங்களை நிறுவினார்கள்? லங்கா பினவ விஸ்ரத அச்சகம், ஹவட ஹதிக அச்சகம், அது மாதிரி சுதர்ஷன அச்சகம்,
சரசவி சந்தரச அச்சகம். அப்ப இப்படி அச்சகங்கள் எல்லாம் 1862 பல அச்சகங்கள் அமைக்கப்பட்டு அதனூடாக இந்த சஞ்சிகைகள் பத்திரிகைகள் எல்லாம் அச்சிட பௌத்தர்களுக்கு இயலுமாக இருந்தது. அப்ப மிஷனரி மேரமாய்த்தான் இவர்களும் என்ன செய்யணும்னா அச்சகங்களை நிறுவி இலங்கையினுடைய ஒவ்வொரு பிரதேசங்களையும் அச்சகங்களை நிறுவி அதனூடாக சஞ்சிகைகள் பத்திரிகைகளை எல்லாம் வெளியிட்டு இந்த தங்களுடைய பௌத்த மதத்தில ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்த வேணும்னு சொல்லி முனைந்தார்கள். அப்ப அதுல வந்து வேண்ட பௌத்தர்களுடைய வெளியீடுகள் வந்து என்னென்னு சொன்னால் லக்மினி வகன என்ற ஒரு வெளியீடு, நூல் வெளியீடு, லங்கா லோகயா, அதே மாதிரி சரசவி சந்தரச, சிங்கள ஜாதிய, சிங்கள பௌத்தையா. அப்ப இப்படியான வெளியீடுகள் வந்து இவர்களுடைய முக்கியமான நூல் வெளியீடுகளாக காணப்படுகின்றது. அப்ப ஆகவே இங்க இந்த சமயத்துல மறுமலர்ச்சி ஏற்படுத்துவதற்காக மிஷனரிமாரும் பல்வேறு இயக்கங்களை உருவாக்கினார்கள். மிஷனரி இயக்கங்களை அதே போல இந்த பௌத்த குருமாரும் பௌத்த மதத்துல மறுமலர்ச்சி ஏற்படுத்துவதற்காக இங்க வந்து அச்சகங்களை நிறுவி அதுல வந்து நூல்களை எல்லாம் வெளியிட்டு அதுல வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய விதத்துல வந்து இவர்கள் செயற்பட்டு இருந்தார்கள். அப்ப அதற்காக என்ன செய்யணும், பகிரங்க விவாதங்கள் நடத்தப்படுகிறது. அதாவது தங்களோட சமயத்தை பரப்புவதற்கு இப்ப மிஷனரிமே சொற்பொழிவு முறையை கையாண்ட மாதிரி பௌத்தர்களும் என்ன செய்யணும்னு சொன்னா சொற்பொழிவு முறையை கையாளினார். அதாவது என்னன்னா தங்களோட சமயத்தை பௌத்த சமயத்தை பரப்புவதற்கு இந்த பௌத்தர்கள் சொற்பொழிவு முறையை கையாளினார். அதே போல பகிரங்க விவாதங்கள்ல ஈடுபட்டதன் மூலம் இதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப இந்த விவாதங்கள் இடம்பெறுகிற போது பௌத்த குருமார் முன்னணியில், மிஷனரி குருமாரோட விவாதங்கள் இடம்பெறுகையில் இங்க பௌத்த குருமார் தான் முன்னணியில திகழ்ந்தார்கள். அப்ப யார் அந்த பௌத்த குருமார்? அதுல அந்த முக்கியமானவர் இந்த மீக்கட்டுவத்த குணானந்த தேரர் மிகவும் விசேடமானவர். கொட்டாஞ்சேனை தீபதுத்தாராமியவில் வசித்து வந்த மீக்கட்டுவத்த குணானந்த தேரர் இந்த பௌத்த மறுமலர்ச்சி இயக்கத்துக்கு பெரியொரு சேவை ஆற்றியிருக்கிறார். அப்ப இவற்ற தலைமையில கிறிஸ்தவ அணியுடன் நடந்த விவாதங்களில் கிக்கடுவ சுமங்கல தேரர், வஸ்கடுவ சுபுதி தேரர், அதே போல பொத்துவில இந்திர யோதி தேரர், ரத்மலானே தம்மாலோக தேரர் போன்ற கல்விமான்களுடைய உதவியும் கிட்டியது. அப்ப அந்த விவாதங்கள் வந்து நாங்க சொல்றோம், அந்த 5 விவாதங்களையும் பஞ்ச மகா விவாதங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. அப்ப இவ பகிரங்க விவாதங்கள் நடத்தின ஏன்னு சொன்னா இந்த பௌத்த மதத்தை பரப்புவதற்காக இந்த மிஷனரிமாரோட போட்டி போட்டு அதற்கு இந்த தேரர்கள் உதவி செய்திருக்கின்றார்கள். அந்த தேரர்கள் அந்த கல்விமான்களுடைய உதவி வந்து கிடைத்திருக்கின்றது. அப்ப உங்களுக்கு நான் இப்ப இதுல வந்து இந்த தேசிய மறுமலர்ச்சி என்ற இலங்கையில தேசிய மறுமலர்ச்சி என்ற இதுல மிஷனரி இயக்கங்களுடைய செயற்பாடு, அதே போல பௌத்த மறுமலர்ச்சி, அதாவது வந்து பௌத்த மறுமலர்ச்சிக்காக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட என்ற விஷயங்களை நாங்கள் இதுல பார்த்திருக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.